ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சோயா டிக்கா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தியோட, பூரியோட, புலாவ் வெரைட்டிஸோடலாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிடவே இந்த டீக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் மீல் மேக்கரில் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த சோயா டிக்கா மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 2 கப் அளவுக்கு சோயாவை பாத்திரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். நான் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். சோயாலாம் நல்லா ஊறி இருக்கு. சோயா நல்லா ஊறி நல்லா பெருசா இருக்கு பாருங்க. தண்ணி எல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு சோயாவை மட்டும் தனியா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா சோயாவையும் நான் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது இருக்கட்டும். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவை நல்லா அந்த நெய்லியே வறுத்து விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சே நல்லா கலந்து விட நல்லா பச்சை வாசம் போகணும். இப்ப கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சுக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சுக்கலாங்க. இது இருக்கட்டும். நம்ம கடலை மாவை பச்சையா டிக்கா மசாலால ஆட் பண்ணும் போது பச்சை வாசம் அடிக்கும். இந்த மாதிரி நெய்ல வறுத்துட்டு சேர்த்தும் போது அந்த நெய்யோட ஃபிளேவரும் கடலை மாவோட ஃபிளேவரும் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி கிரீமியா அடிச்சுட்டு இதுலயே நம்ம கலந்து வச்சிருக்கிற கடலை மாவு மிக்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா கரைச்சி விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற மீல் மேக்கர் அளவுக்கு உப்பு சரியா இருக்கும். சப்போஸ் நீங்க எக்ஸஸா சேர்க்கிற மாதிரி இருந்தா உப்பு பார்த்து செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கருக்கு பதிலா நீங்க மஷ்ரூம், பன்னீர், சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. நம்ம டீக்கா மசாலாவோடவே மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிட்டு மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கலந்துட்டு ஒரு 10 இருந்து 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க 1 hour கூட ரெஸ்ட் விட்டுட்டு செய்யலாம். சூப்பரா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ்ல சேர்த்துக்கோங்க. 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தக்காளி முந்திரி பருப்பையும் நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். இப்ப நம்ம கடலை மாவு வறுத்த அதே பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலயே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. நமக்கு கடலை மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கிறனால கருகிடக்கூடாது. அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் மீல் மேக்கர்ல நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்ப நல்லா இந்த மாதிரி ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். இந்த அளவு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப டீக்கா மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. பேன்ல 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தக்காளியை நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. இப்ப பாருங்க, தக்காளியை நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு தக்காளியை வதக்குனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு ஒரு 2 இருந்து 3 செகண்ட் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். அப்படியே இந்த அளவுக்கு
பேன்ல ஒட்டாம நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமிங்ல உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்க காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிடலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட டிக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. மேல 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் டிக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தியோட, நானோட, பரோட்டாவோட வச்சு சாப்பிட, புலாவ் வெரைட்டிஸோட வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல சோயா டிக்கா மசாலாவை இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.